Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டை அருகே மினி பேருந்து மோதியதில் தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற 6ஆம் வகுப்பு பள்ளி சிறுவன் உயிரிழந்தான். வாழமரக்கோட்டையைச் சேர்ந்தவர் வீரையன். இவரது மகன்கள் மாரியம்மன் கோயில் பகுதியில் உள்ள பள்ளியில் பயின்று வந்தனர். வழக்கம் போல வீரையன் பள்ளி முடிந்ததும் தனது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது அதிவேகமாக வந்த மினி பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதியதில் 6ஆம் வகுப்பு படித்து வந்த விமல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மண் எடுக்க உரிய அனுமதி வழங்கப்படாததால் மண்பாண்டம் தயாரிப்பு பாதிப்படைந்துள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கார்த்திகை தீபத்திற்கான அகல் விளக்கு மற்றும் பொங்கல் பண்டிகைக்கான மண்பானை மற்றும் மண் அடுப்பு தயாரிப்பில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மண் எடுக்க முறையான அனுமதியை வழங்காததால் மண்பாண்ட தொழில் பாதிப்படைந்துள்ளதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மண் எடுக்கிறதுக்கு உரிய அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. மண் போய் எடுத்தா எடுக்க வேண்டான்னு இப்போ எடுக்க வேண்டாங்கிறாங்க. இது மண் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இது எனக்கு மானியம்னு சொல்லி வருஷம் 5000 மழைநீர் நிவாரண நிதி வரும். அது வரலைங்க. அதுவும் எனக்கு அதுவும் வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. சென்னை மயிலாப்பூரில் பெரிய நாயகி உடனுறை வாலீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலுக்கான திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் யாகசாலைகள் அமைத்து பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அதிக அளவில் கொசுக்கள் காணப்படுவதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மருத்துவமனை வளாகத்தில் பல இடங்களில் கழிவுநீர் தேங்கி நிற்பதோடு குண்டும் குழியுமான நடைபாதைகளில் தேங்கி நிற்கும் மழைநீர் அகற்றப்படாமல் காட்சியளிக்கிறது. இதனால் கொசு உற்பத்தி அதிகரித்து டெங்கு பரவல் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. விடியாத திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு மருத்துவமனைகளில் உள்ள அவலங்களை கண்டும் காணாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைலாசநாதர் கோயில் சிதிலமடைந்துள்ள நிலையில் அதனை சீரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழையூர் கிராமத்தில் சேதமடைந்து முட்புதர்களால் சூழப்பட்டிருந்த இக்கோயிலை சிவனடியார்கள் உளவார பணி செய்து தூய்மைப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பழமை வாய்ந்த இக்கோயிலை முழுவதும் சீரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோமா நிலையில் இருக்கும் விடியா அரசின் அறநிலைத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கரையார் அணைக்கு நீர்வரத்து 6180 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைக்கு 3591 கன அடியாக இருந்த நீர்வரத்து 6180 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 121.95 அடியை எட்டியுள்ளது. துபாய் விமான கண்காட்சியில் தேஜஸ் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் உயிரிழந்த விமானியின் உடல் கோவை மாவட்டம் சூலூருக்கு கொண்டு வரப்பட்டது. துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து சென்ற தேஜஸ் விமானம் சாகசத்தில் ஈடுபடுத்தப்பட்டது. அந்த விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் விமானி நமன் சியால் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் சூலூர் விமானப்படை தளத்துக்கு கொண்டு வர திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை 1ஆம் தேதி முதல் மண்டல பூஜை துவங்கியுள்ள நிலையில் தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் வருகை தந்தனர். செல்போன்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு பக்தர்களை மலைக்கோயிலுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மின் இழுவை ரயில் மூலம் மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.